ஹாய் ஹலோ வணக்கம். வாங்க ஐயனார் துணை சீரியலில் அடுத்து நடக்க போகிற நிகழ்வுகளை பார்க்கலாம். போன எபிசோட் லாஸ்ட்டில் நிலா மூலியமாக நம்மளோட சேரனனாவுக்கு பொண்ணு பார்த்துட்டு வந்திருந்தாங்க. பொண்ணு வீட்லேயுமே நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நீங்கள் கொஞ்ச நாள் பேசுங்க, 2 பேர்த்துக்கும் மனசு ஒத்து போனால் இந்த கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. அதே மாதிரியே நேற்று அவங்க கால் பண்ணி பேசியிருந்தாங்க. ஆனால் கால் பண்ணி பேசும்போது நம்ம சேரனண்ணா பேசுகிறது அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் போரிங்காக இருக்குது. அவங்க எங்கே வேறு ஏதாவது பேசலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டோம். நம்ம சேரனண்ணா ஃபுல்லாக சாப்பாடை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதை கேட்டு நம்ம பல்லவன், பாண்டியன், நிலா, சோழன் எல்லாருமே தலையில் கை வச்சாங்க. அதே மாதிரி நம்ம சோழன் போன எபிசோட் லாஸ்ட்டில் நிலாவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக கோயிலில் போய் அங்க பிரதர்ஷனம் பண்ணுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை நிலாவும் பார்த்துட்டாங்க. பார்த்து எதுக்காக இந்த வேண்டுதல், ஏன் இவ்வளோ கஷ்டமான ஒரு வேண்டுதல் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம சோழனும் எல்லாமே உங்களுக்காக தாங்க, நீங்கள் தான் சர்டிஃபிகேட் மிஸ் பண்ணிட்டீங்கல்ல, அதான் எப்படியாவது உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கணுங்கிறதுக்காக நான் இப்படி ப்ரே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நிலா நம்ப முடியாத மாதிரியே ஒரு லுக் விடுறாங்க. அப்புறம் நம்ம பல்லவன் சோழனை நீ நடத்து அப்படின்னு சொல்லியே பார்க்குறாங்க. அப்புறம் இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது கார்த்திகா கோயிலில் சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. உடனே நிலா சொல்கிறாங்க கார்த்திகாவும் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு. அப்போது எல்லாருமே பார்க்கும்போது பல்லவன் சொல்கிறான் அவங்க ஏதோ அழுதுகிட்டே வேண்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு. இதை பார்த்ததுமே நிலா சொல்கிறாங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க, எனக்கு தெரிஞ்சு சேரனண்ணா மனசில் இன்னுமே இவங்க தான் இருக்கிறாங்கன்னு தோணுது. அதே மாதிரி கார்த்திகாவுக்குமே இந்த கல்யாணத்தில் துளியும் விருப்பம் இல்லை, நம்ம இவங்க 2 பேர்த்தையும் வேணால் சேர்த்து வைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு 2 பேருமே முழிக்கிறாங்க. அப்போ பல்லவன் சொல்கிறான் இதெல்லாம் செட் ஆகாது, எனக்கு தெரிஞ்சு கார்த்திகா வீட்டில் சொல்கிறத மட்டும்தான் கேட்பாங்க, அப்படி இருக்கும்போது அவங்க ஃபேமிலியும் நம்ம ஃபேமிலியும் சேர்றது நடக்கவே நடக்காது அப்படின்னு பல்லவன் சொல்கிறான். உடனே நிலா சோழனை பார்த்து கேட்குறாங்க நீங்கள் என்னை எவ்வளவோ கஷ்டப்பட்டு என் வீட்டிலேருந்து நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்க என் கல்யாணத்தை நிறுத்தி, அப்படி இருக்கும்போது உங்களால் ஏன் கார்த்திகாவுக்கு நடக்க இருக்கிற கல்யாணத்தை நிறுத்தி அவங்கள கூட்டிகிட்டு வர முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம சோழன் சொல்கிறாங்க நீங்கள் தைரியமாக இருந்தீங்க, எப்படியாவது நீங்களுமே அந்த வீட்டிலேருந்து வெளியில் வரணும்னு ஒரு தைரியத்தோடு இருந்தீங்க, ஆனால் கார்த்திகாவுக்கு அந்தளவுக்கு தைரியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பல்லவன் ஆமாம், எனக்கு தெரிஞ்சு கார்த்திகாவெல்லாம் இதுக்கு ஒத்தே வரமாட்டாங்க, அவங்க ஃபேமிலிக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க, அவங்கெல்லாம் கல்யாணம் முடிச்சுட்டு நல்லா தான் இருப்பாங்க, நீங்கள் ஒன்றும் நினைக்காதீங்க அண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சோழன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிடுதாங்க நிலா எனக்கு உன்னைய ரொம்பவே பிடிக்கும், உனக்கு அந்த கல்யாணமும் பிடிக்கல, எனக்கு உன்னைய ரொம்ப பிடிச்சதால மட்டும்தான் நான் உன்னைய இவ்வளோ ரிஸ்க் எடுத்து உன்னைய கூட்டிகிட்டு வந்தேன், இவளுக்காக ஏன் நான் இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டுதாங்க. சேரனண்ணா அவங்க வேலையில் இருக்கும்போது அந்த பொண்ணு நம்பர்லேருந்து அவங்களுக்கு கால் வருது. அவங்களும் எடுத்து என்னம்மா விஷயம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறாங்க இந்த மாதிரி இன்றைக்கி எனக்கு வீக் ஆஃப் தான், எனக்கு இன்றைக்கி லீவு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பொண்ணு பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பொண்ணு எனக்கு லீவு இன்னைக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா ஒன்று இவங்க அதிக நேரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். அதே மாதிரி தான் அவங்களும் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா, எங்கே ஒர்க் பண்ணுறீங்கன்ட்டு எல்லாமே விசாரிக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன தான் நெருங்கி பேச வந்தாலுமே நம்ம சேரனண்ணா பேசுகிறது என்னவோ அவங்களோட ஃபேமிலியை பற்றியும் அவங்களோட வேலையை பற்றியும் அதுக்கப்புறம் அவங்களோட சமையலை பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க. இதை கேட்கும்போது அந்த பொண்ணுக்கு ரொம்பவே போர் அடிக்குது. போகிற போக்க பார்த்தா அந்த பொண்ணு சீக்கிரமாகவே கல்யாணத்தை நிறுத்திடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.